வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு கிரேவி. இந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பொன் செல்வி ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால் நான் உங்களுக்காக இந்த நண்டு கிரேவி ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம். நண்டு ஒரு 4 எடுத்து அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 வெங்காயம் ப்ளஸ் ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கூடவே தேவையான மசாலா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறோம். இப்போ நம்ம உப்புத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. இப்போ அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்குறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த டைமில் நம்ம நண்டு ஆட் பண்ணுறோம். இப்போ நண்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கிண்டணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த தேங்காய் கூட சேர்த்து அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா வேகட்டும். இந்த நண்டு கிரேவி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம், சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். அந்த மசாலா அந்த நண்டு கூட சேரணும். அதனால நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். அந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டணும். இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு நண்டு கிரேவி ரெடி. இப்போ நமக்கு தூத்துக்குடி ஸ்டைலில் காரசாரமான நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.